இன்றைக்கு இருக்கிற ஆட்சியாளர்கள் எல்லாம் எப்படிப்பட்ட ஆட்சியாளர்கள்? பல தலைமுறைக்கு சொத்து சேர்த்து விட்டு தான் இன்றைக்கு மரணிக்கிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆட்சி தலைவராக இருந்தாரே, அந்த 10 ஆண்டு கால ஆட்சியில் ஒரு அநியாயத்தை காட்ட முடியுமா? ஆட்சிக்கு பொறுப்பேற்ற உடனே ஒரு பிரகடனம் செய்தார்கள். கிறிஸ்தவ மார்க்கம், யூத மதத்தை பின்பற்றுகிற மார்க்க அறிஞர்கள் அலறி போனார்கள் அந்த அறிவிப்பை பார்த்து. என்ன அறிவிப்பு? அரசாங்க சொத்திலிருந்து எனக்கு ஊதியம் கிடையாது, நான் சம்பாதித்து வைத்திருப்பேன் சொந்த சொத்து, ஒரு 100 ஆட்டை மேய்த்து என்னுடைய சொந்த சொத்துகள் கூட என்னுடைய வாரிசுகளுக்கு பங்கில்லை என்று அறிவித்த ஒரே மாமனிதர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உலக வரலாற்றில் காமிங்க பார்ப்போம். அரசாங்கத்திலே நான் அதிபராக இருக்கும் பொழுது எனக்கு அரசாங்க சொத்து ஹராம், ஏழ்மை நிலையை கருத்தில் கொண்டு கொடுக்கப்படுகிற தர்மம் உண்டுமே, அது முதல் கொண்டு எனக்கு தடுக்கப்பட்டது என்று சொல்லி வாழ்ந்த ஒரு மாமனிதருடைய வாழ்க்கை வரலாற்றை படித்தவர்கள் எல்லாம் இன்றைக்கு இந்த மார்க்கத்திலே இருக்கிறார்கள்.